இன்றைக்கி நம்ம சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இது கூடவே மல்லி இலை, கருவேப்பிலை, வெங்காயம், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நல்லா விரித்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ள எல்லா பக்கமும் படுறாப்புல எடுத்து வச்சுட்டு 3 மடிப்பாக மடித்து எடுத்துக்கிட்டு 3 பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு ஆற விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மல்லிச்செடி, சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்கிறத இதில் ஒரு முக்கிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல் சூடான பிறகு இதை சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செம்மையாக ரெடி ஆயிருங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.